வணக்கம் நண்பர்களே. உலகக்கிண்ண இறுதிப் போட்டி வரை வந்துவிட்டோம். இன்னும் ஒரு சில மடத்தியாலங்களில் உலகத்தின் மிகப்பெரிய இறுதிப் போட்டி இடம்பெறப் போகிறது. இதை அழுத்தமாக நான் சொல்வதற்கான காரணம், இதுவரை காலமும் இல்லாத அதிகமான நாடுகள் பங்கு பற்றிய உலகக்கிண்ணம் இது. 48 நாடுகளில் கடைசியாக 2 நாடுகள் எஞ்சி இருக்கின்றன, அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின். இந்த 2 அணிகளுக்கு இடையிலான உலகக்கிண்ண இறுதி மோதல் இன்று எங்கள் நேரப்படி, இலங்கை இந்திய நேரப்படி நள்ளிரவை தாண்டி 12:30 இடம்பெறப் போகிறது. மிக பெரும் ஒரு கோலாகல திருவிழாவாக, ஒரு காற்பந்து கொண்டாட்டத்தின் கடைசி விழாவாக இது இடம்பெறப் போகிறது. ஒரு பக்கம் லியோனல் மெஸ்ஸி தலைமை தாங்குகின்ற அர்ஜென்டினா, மறுபக்கம் ராட்ரி தலைமை தாங்குகின்ற ஸ்பெயின். இந்த 2 அணிகளுக்கு இடையிலான மிக பெரும் மோதல். ஆனால் பல பேரது கவனமும் மெஸ்ஸி மற்றும் லமீன் யமால் ஆகிய 2 பேருக்கு இடையில் இருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இந்த உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டியை தீர்மானிக்கப் போவது இன்று அதிகாலையில் நிறைவுற்ற 3ஆம் இடத்துக்கான போட்டி என்று சொன்னால் நம்புவீர்களா? அதுவும் ஒரு முக்கியமான தீர்மானியாக இருக்க போகிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போது வானிலை, கனடாவின் காட்டுத்தீ, இன்னும் பல்வேறு அம்சங்கள் அடங்கி இருக்கின்றன. எனவே வழமையான எங்களுடைய ஒரு முக்கியமான கால்பந்து போட்டிக்கான முன்னோட்டம் போல அல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான முன்னோட்டமாக இருக்கும். இதனால் தான் நான் இந்த காணொளி பற்றி சொல்கிறேன். 2 முன்னோட்டங்கள் இருக்கின்றன இந்த இறுதிப் போட்டிக்காக என்று. அதில் முதலாவது இதிலே சில முக்கியமான விடயங்கள் பற்றி பேச போகிறோம். அதுபோல் 2வது பல்வேறு விவரங்களை உள்ளடக்கிய இன்னும் ஒரு முன்னோட்டம் இன்னும் ஒரு சில மடத்தியாலங்களில் வரும். அர்ஜென்டினா, ஸ்பெயின் இந்த 2 அணிகளுக்கு இடையில் உள்ள மிகப்பெரும் ஒற்றுமை என்னவென்று சொன்னால், ஒன்று இறுதிப் போட்டிக்கு தங்களுடைய தடைகளை தாண்டி முன்னேறி வந்தது மட்டுமல்ல, இந்த 2 அணிகளும் எந்த ஒரு தோல்வியும் இல்லாமல் இறுதிப் போட்டி வரை பயணித்து வந்தது மட்டுமல்ல, இந்த 2 அணிகளுக்கு இடையில் ஒரு கால்பந்து கலாச்சாரம் இருக்கிறது. தங்களது காலாகாலமாக வருகின்ற அத்தனை கால்பந்து அணிகளும் ஒரே மாதிரியான ஆட்டப்போக்கை, அதாவது தங்கள் நாட்டுக்கான ஒரு பிரதான கால்பந்து கலாச்சார ஆட்டப்போக்கை கடைபிடித்து வந்திருப்பது. இந்த இறுதிப் போட்டியில் இது தாக்கம் செலுத்தும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 2 அணிகளுக்கு இடையிலான ஒரு தொடர்பாளராக இருப்பவர் லியோனல் மெஸ்ஸி. காரணம், லியோனல் மெஸ்ஸியின் பெரும் பங்கு காலப்பகுதி அவர் ஸ்பெயினிலேயே கால்பந்தாட்டம் ஆடியிருந்தார். அது பார்சிலோனா கழகத்துக்காக ஆடியதாக இருந்தாலும், பார்சிலோனா கழகம்தான் ஸ்பெயினின் கால்பந்தாட்டத்தை தீர்மானிக்கின்ற ஒரு மிக முக்கியமான சக்தியாக நீண்ட காலமாக இருந்து வருகிறது என்ற அடிப்படையில் மெஸ்ஸி 2 பக்க ரகசியங்களும் அறிந்த ஒருவராக இருக்க போகிறார். இதனால் தான் மெஸ்ஸியை வெறுக்கவும் முடியாமல், அவரை விரும்பவும் முடியாமல் ஸ்பானிய ரசிகர்கள், முக்கியமாக பார்சிலோனா ரசிகர்கள் இந்த கால்பந்து போட்டியை பார்க்க போகிறார்கள். இந்த இறுதிப் போட்டி மெஸ்ஸிக்கும் லமீன் யமாலுக்கும் இடையிலான போட்டியாக மட்டுமில்லாமல், மெஸ்ஸிக்கும் பார்சிலோனா கழகத்துக்கும் இடையிலான போட்டியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்பெயினின் உலகக்கிண்ண குழாம் தெரிவு செய்யப்பட்ட போதே அங்கே 8 பேர் பார்சிலோனாவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வீரர்கள் இருக்கின்றார்கள். மறுபக்கம் பார்சிலோனா என்ற கழகத்தில் கலாசாலை, கால்பந்து கலாசாலை லா மசியாவிலிருந்து வந்து அந்த கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த கழகத்தின் அடையாளமாக ஒரு தசாப்த காலத்துக்கு மேலே விளங்கிய லியோனல் மெஸ்ஸி இப்போது பார்சிலோனா கழகத்துக்கு ஆடுவதில்லை. ஆனால் அவரை இன்னமும் பாசா ரசிகர்கள் தங்களுடைய நாயகனாக ரசிக்கின்றனர். இதுவும் இந்த இறுதிப் போட்டியில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக அமைய போகிறதா என்ற கேள்வி எடுக்கிறது. 2 அணிகளுக்கு இடையிலான அந்த கால்பந்து மோதலின் மிக முக்கியமான விடயம் என்னோடு சொன்னால், ஒன்று ஸ்பெயின் ஒரு கால்பந்து போட்டியின் முழுமையான ஆதிக்கத்தை தன்வசப்படுத்துவது தன்னுடைய கண்ட்ரோல் மூலமாக, அடக்கி ஆடுகின்ற தன்மை மூலமாக. எதிரணியை கோல் அடிக்க விடாது. இதுவரைக்கும் ஸ்பெயின் அணிக்கு எதிராக ஒரே ஒரு கோல் தான் பெறப்பட்டிருக்கிறது, பெல்ஜியம் அணியினால் போடப்பட்ட கோல். அர்ஜென்டினா அணி அதிகமான கோல்கள் குவித்த அணிகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது. இன்று அதிகாலை நிறைவுற்ற இந்த இறுதிப் போட்டி வரை அர்ஜென்டினா அணிதான் அதிகமான கோல்களை பெற்ற அணியாக இருந்தது. என்றாலும் கோல் மழை பொழிந்து 10 கோல்கள் பெறப்பட்ட அந்த 3ஆம் இடத்துக்கான போட்டியின் மூலமாக அர்ஜென்டினா இப்பொழுது 3ஆம் இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கிறது. அதிகமான கோல்களை பெற்றுக்கொண்ட அணிகளாக இங்கிலாந்தும் பிரான்சும் வந்திருக்கின்றன. 2 அணிகளும் இப்போது தலா 20 கோல்கள், அர்ஜென்டினா 19 கோல்கள். என்றாலும் கோல் குவிப்பு இயந்திரத்துக்கு எதிராக கோல் தடுப்பு இயந்திரம் மோதுகின்ற போட்டியாக இந்த போட்டியை நாங்கள் வகைப்படுத்தலாம். இந்த உலகக்கிண்ண இறுதிப் போட்டியை தீர்மானிக்கப் போகின்ற 5 முக்கியமான காரணிகள் பற்றி ஓரளவு விரிவாக இந்த காணொலியில் பேசுவதற்கு முதல் சில சுவாரஸ்யமான விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதுபோல ஒரு சோகமான விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. நாங்கள் மிக பெரிதாக எதிர்பார்த்திருக்கிற, ஓரளவு நாங்கள் நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி, திங்கட்கிழமை அடுத்த நாள் அலுவலக நாள், பாடசாலை நாளாக இருந்தால், இலங்கையை பொறுத்தவரையில் பரீட்சைகள், தவணை பரீட்சைகள் இடம்பெறுகின்ற ஒரு நாளாக இருக்கின்ற காரணத்தால் நிறைய பாடசாலை மாணவர்களுக்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் இந்த போட்டியை பார்ப்பதில் ஒரு சிரமம் இருக்கக்கூடும். என்றாலும் ஓரளவுக்கு தூக்கத்தை கொஞ்சம் அங்கே இங்கே மட்டுப்படுத்தி போட்டியை பார்க்கலாம். நள்ளிரவு தாண்டி 12:30 தானே போட்டி என்று சொல்லி பார்த்திருந்தால் கூட இப்போது அங்கே நியூயார்க்கில் இரவுகின்ற வானிலை சீர்கேடு காரணமாக போட்டி தாமதிக்கப்படலாம். நிமிடங்கள் அல்ல, மணித்தியால கணக்கில் தாமதிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. கனடாவின் 900க்கும் மேற்பட்ட இடங்களில் இப்பொழுது காட்டுத்தீ மிக தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஓரளவு கட்டுக்குள்ளே இப்போது கொண்டு வரப்பட்டு கொண்டிருப்பதாக கனேடிய காவல்துறையும் தீயணைப்பு படையும் அறிவித்தாலும் கூட அதன் தாக்கம் இப்போது அமெரிக்க வானிலையில் ஏற்பட்டுகிறது. குறிப்பாக நியூயார்க்,
கனடாவின் எல்லைப்புறம் வழியாக நியூயார்க்கின் வளிமண்டலத்தில் இப்போது இந்த காட்டுத்தீயின் மாசுக்கள் பரவி இருப்பதால் ஓரளவுக்கு பார்வை குறைபாடு என்று சொல்லக்கூடிய இந்த ஹேஸ் பனிப்போர்வை போர்த்தது போல இருப்பதன் காரணமாக தெளிவற்ற தன்மை ஒன்று இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதுபோல கடும் மழை நியூயார்க்கில் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் நியூயார்க் நியூ ஜெர்சி மைதானத்தில் இடம்பெறுகின்ற இந்த போட்டி தாமதிக்கப்படலாம், இடையூறுகள் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஓரளவுக்கு மணித்தியால கணக்காக இப்போது இடைவெளி நேரம் இருப்பதன் காரணமாக இது மாறக்கூடும். எனவே அது மட்டும்தான் இந்த போட்டிக்கான இடையூறான விடயம். மற்றபடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பக்கா. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொள்கிறார். அதுபோல மெக்சிக ஜனாதிபதிக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த போட்டியை கண்டுகளிக்க. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான அண்மைக்கால ராஜதந்திர முறுகல்கள் காரணமாக கனேடிய தலைவர்கள் அழைக்கப்படவில்லை போல தெரிகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இறுதிப் போட்டி அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டிக்கு முதல் உலக கிண்ணத்தில் இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்டது 1966ஆம் ஆண்டு ஒரே ஒரு உலக கிண்ண போட்டிகளே. என்னடா இது, எப்போ பார்த்தாலும் சுற்றி 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 இங்கிலாந்தில் இடம்பெற்ற அந்த 1966ஆம் ஆண்டு உலக கிண்ண போட்டி வருகிறது என்று பார்த்தால் ஏதோ ஒரு விதி அந்த இரண்டு விடயங்களையும் இணைக்கிறது, இந்த உலக கிண்ணத்தையும் அந்த உலக கிண்ணத்தையும். 60 ஆண்டுகால இடைவெளி. எனவே 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரண்டு அணிகளும் சந்திக்கின்றன. அந்த உலக கிண்ணத்தில் இடம்பெறுது அர்ஜென்டினா அணி 2-1 ஸ்பெயினை வீழ்த்தியது. அது ஒரு பிரிவு ரீதியிலான போட்டிகள். இந்த தோல்வி அடுத்து ஸ்பெயின் வெளியேறியது. அர்ஜென்டினா காலிறுதியிலே இங்கிலாந்து அணியிடம் தோற்று போனது. அதுதான் மிக பெரும் வன்முறையை கொண்டு வந்த ஒரு கால்பந்து போட்டி, சிவப்பு மஞ்சள் அட்டைகளை கட்டாயப்படுத்திய போட்டியாக அமைந்திருந்தது என்று சொல்லுகிறது. இதற்கு பிறகு இந்த இரண்டு அணிகளும் இல்லாவிட்டால் ஒட்டுமொத்தமாக சர்வதேச போட்டிகள் 14 தடவைகள் சந்தித்திருக்கின்றன. 6 தடவைகள் அர்ஜென்டினா வெற்றி, 6 தடவைகள் ஸ்பெயினுக்கு வெற்றி. எனவே இன்று இரவு இடம்பெறுகின்ற இறுதிப் போட்டியின் வெற்றி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் சூப்பர் பவர் யார் என்பதை தீர்மானிப்பதாக இருக்கும். ஆனால் அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் உண்மையில் கடந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் சந்தித்திருக்க வேண்டும். ஃபினாலி சீமா என்று சொல்லக்கூடிய தென் அமெரிக்க சாம்பியனுக்கும் ஐரோப்பிய சாம்பியனுக்கும் இடையிலான மோதல். ஏற்கனவே ஒரு தடவை இத்தாலி ஐரோப்பிய சாம்பியனாக இருந்த வேளையில் அர்ஜென்டினா தென் அமெரிக்க சாம்பியனாக இருந்த வேளையில் வெம்ப்ளி மைதானத்தில் இப்படியான போட்டி ஒன்று இடம்பெற்று அதன் அர்ஜென்டினா முடிசூடிக்கொண்டது. இதே லியோனல் ஸ்கலோனி, லியோனல் மெஸ்ஸி ஆகியோரது இணைப்பிலே. இதே போல இன்னும் ஒரு போட்டி இடம்பெற்றிருக்க வேண்டியது, மெஸ்ஸியும் லமீன் யமாலும் சந்தித்திருக்க வேண்டியது. ஆனால் வளைகுடா போர் மேகம் காரணமாக, ஹோமஸ் நீரிணை சிக்கல் காரணமாக, ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்கள் காரணமாக அந்த போட்டி தள்ளி போடப்பட்டது, ஒத்தி வைக்கப்பட்டது. முதலிலே தென் அமெரிக்காவிலே இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று அர்ஜென்டினா ஸ்பெயின் கால்பந்து சம்மேளனத்தில் கேட்டது. அதுக்கு ஸ்பெயின் ஆரம்பத்திலே மறுப்பு தெரிவித்தது. சரி, ஸ்பெயினுக்கே நாங்கள் வந்து ஆடுகிறோம் என்று அர்ஜென்டினா கேட்டது. அதற்கு ஸ்பெயின் ஏதோ ஒரு காரணத்தால் மறுத்துவிட்டது. எனவே அது நடைபெறவே இல்லை. இப்போது பாருங்கள், 19 வயதான லமீன் யமால், அவரை குளிப்பாட்டிய இப்போது 39 வயதாகின்ற லியோனல் மெஸ்ஸி, 2 பேருமே உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் சந்திக்கப் போகிறார்கள், அதுவும் அமெரிக்கா நியூ ஜெர்சியிலே. இப்போது அந்த படத்தின் வரலாறு பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சுவாரஸ்யமாக சொல்வோம். இது பல பேரும் கன்ஸ்பிரசி தியரி என்ற ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு விடயம், இல்லாவிட்டால் இது போலியான படம், இப்படியெல்லாம் நிறைய பேச்சுகள் உலவுகின்றன. இந்த ஃபீஃபா மெஸ்ஸி சம்பந்தப்பட்ட விடயங்கள், மெஸ்ஸி சுவரை தொட்டு வணங்கினார் அப்படியான விடயங்கள், இல்லாவிட்டால் இன்ஃபான்டினோ அர்ஜென்டினா வழி வந்தவர், யூத வழி வந்தவர் என்றெல்லாம் நிறைய பேச்சுகள் இருக்கின்றன. ஒரு விடயம், மெஸ்ஸி இத்தாலி வழி வந்தவர், இத்தாலி வம்சாவளிகளை வந்தவர், அதுபோல் அவர் யூதர் கிடையாது. இதெல்லாம் பல தடவைகள் சொல்லப்படுது. இந்த கால்பந்து காணொலிக்கு பொருத்தம் இல்லாததாக இருந்தாலும் கூட சில விளக்கங்களை சொல்லத்தானே வேண்டும். அதுபோல் இன்ஃபான்டினோ யூதர் இல்லை, அவர் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். இப்படியான விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கின்ற விடையில் அந்த புகைப்பட பிடிப்பு அது மிக முக்கியமான ஒன்று. 19 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு விளம்பரத்துக்காக யுனிசெஃப் நிறுவனத்தின் விளம்பர தூதராக இருந்தவர் அப்போது 19 வயதான லியோனல் மெஸ்ஸி பார்சிலோனா அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தார். பார்சிலோனா அப்போது யுனிசெஃப் நிறுவனத்துக்காக பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தது. எனவே ஒரு சீட்டெழுப்பு மூலமாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தையை எடுத்து அந்த குழந்தையின் தாயாரோடு லியோனல் மெஸ்ஸி இந்த யுனிசெஃப் சம்பந்தப்பட்ட விடயத்துக்காக ஒரு புகைப்படம் எடுப்பதாக சொல்லப்பட்டது. அதிலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் அப்போது நடுத்தர வர்க்கத்துக்கும் சற்று கீழான வாழ்க்கை வசதி கொண்டதாக இருந்த லமீன் யமாலின் குடும்பம். எனவே மெஸ்ஸி குளிப்பாட்டுகிற அந்த புகைப்படத்தை எடுத்து ஜான் மான்ஃபோர்ட் என்ற புகைப்பட பிடிப்பாளர் சொல்கிறார், தான் உலகத்தின் பல்வேறு ஆச்சரியமான விடயங்களை நம்புவதில்லை, ஆனால் இப்போது கடவுளின் ஆச்சரியங்களை, இயற்கையின் ஆச்சரியங்களை தான் நம்ப வேண்டி இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவர் அந்த புகைப்படம் எடுத்தபோது லமீன் யமால் இப்படிப்பட்ட நட்சத்திரமாக பார்சிலோனாவுக்கு வருவார் என்றோ, இல்லாவிட்டால் பார்சிலோனாவுக்கு அப்போது ஆட ஆரம்பித்திருக்கின்ற 2 ஆண்டுகள் அப்போது ஆட ஆரம்பித்து அந்த 2 ஆண்டுகளில் ஆட ஆரம்பித்த லியோனல் மெஸ்ஸி உலகத்தின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறுவார் என்றோ, பார்சிலோனாவின் அடையாளமாக மாறுவார் என்றோ தான் கனவிலும் கூட நினைத்ததில்லை என்று சொல்கிறார். மெஸ்ஸி லமீன் யமால் கூட நினைத்திருக்க மாட்டார்கள், இல்லாவிட்டால் பார்சிலோனா கடகம் கூட நினைத்திருக்காது. இப்போது பார்சிலோனாவின் அடையாளமாக லியோனல் மெஸ்ஸி மாறி அங்கே இருந்து அவர் புறப்பட்டு போய்விட்டார். அவரது இடத்தை நிரப்புவதாக இப்போது வந்திருக்கின்ற லமீன் யமால். இன்னும் அந்த 10ஆம் இலக்க ஜெர்சி மட்டும் தான் அவருக்கு வழங்கப்படவில்லை.
மற்றபடி அண்மையில் பார்சிலோனாவின் தலைவர், அந்த கழகத்தின் தலைவரான லப்போர்ட்டா சொன்னது போல, முன்பு மெஸ்ஸி விட்டு சென்ற அந்த சூப்பர் ஸ்டார் இடத்தை அடுத்து நிரப்பப் போகின்ற இளைய தலைமுறை வீரராக லமீன் யமால் வந்திருக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். மெஸ்ஸியிடம் இந்த புகைப்படத்தை காண்பித்து அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் பிபிசியைச் சேர்ந்த ஒலிபரப்பாளர் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த புகைப்படத்தை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள், அதுபோல் லமீன் யமாலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள், இந்த புகைப்படத்தை பார்த்தபோது உங்களுக்கு ஏதாவது பழைய நினைவுகள் வந்ததா? அவர் சொன்ன இந்த புகைப்படத்தை பார்த்தபோது தனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் மெஸ்ஸி. 19 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இயற்கையும் உலகமும் எப்படி மாறுகிறது என்று சொல்லி தனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்றவர். ஆனால் தான் லமீன் யமாலை எப்போதும் தொடர்ந்து அவதானித்து வருகிறேன். அதற்கான 2 காரணங்களை சொல்கிறார். ஒன்று, தான் மிகவும் நேசிக்கின்ற கழகம் பார்சிலோனா. இதை மெஸ்ஸி சொல்லும் போது அவரிடம் அந்த உண்மையான அந்த உணர்வு வெளிப்படுகிறது. இரண்டாவது, லமீன் யமால் இப்போது உலகத்தின் மிகச் சிறப்பான வீரர். இந்த 19 வயதிலே எத்தனை விடயங்களை செய்கிறார் என்று சொன்னால் அவர் இனி வளர இன்னும் பல விடயங்களை சாதிப்பார் என்று அவரை மனமாற பாராட்டுகிறார். You and Lamine Yamal, you guys took this iconic photo when he was a baby. And for you guys both to be going up against one another in his first World Cup final and potentially, hopefully not, your last, is very prophetic. What does that picture mean to you? No, bueno, Lamine es un grandísimo jugador, el cual seguí muchísimo porque juega en un club al cual amo y le deseo siempre lo mejor y quiero siempre lo mejor. Y nada, es uno de los referentes mundiales con 19 años, tiene toda la carrera por delante, tiene una gran oportunidad de conseguir algo histórico, el cual nosotros intentaremos dar el máximo para que no sea esta vez. Y nada, desearle lo mejor. La verdad que esa foto es una locura porque bueno, en la vida, ¿no? Yo me hice una foto cuando él era bebé y que hoy estemos los dos enfrentando una Copa del Mundo. அந்த மெஸ்ஸி யமால் புகைப்படம் 19 ஆண்டுகள். இது தொடர்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்லவா? இந்த புகைப்படம் எடுத்து இப்போது 19 ஆண்டுகள். இப்போது லமீன் யமாலுக்கு வயது 19. மெஸ்ஸி அப்போது அணிந்திருந்த ஜெர்சி இலக்கம் 19. இன்றைய இந்த உலகக்கிண்ண போட்டி இடம்பெறுகின்ற நாள் 19. எனவே எத்தனை 19கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு எண்கோலம் ஒன்றை விசித்திரமாக உருவாக்கி இருக்கின்றன பாருங்கள். இன்னும் ஒன்று, இப்போது லமீன் யமால் அணிகின்ற ஆடையும் 19. எனவே இதெல்லாம் சேர்ந்து ஒரு விசித்திரமான உலகத்தில் நம்ப முடியாத பல விடயங்கள் நடக்கும். இது கால்பந்தாட்ட உலகத்தில் நம்ப முடியாத ஒரு விசித்திர மாயாஜால உலகத்தை உருவாக்கி இருக்கிறது. அதுவும் பாருங்கள், பார்சிலோனாவுக்கு முன்பு தலைமை தாங்கி நின்ற லியோனல் மெஸ்ஸிக்கு பிறகு இப்போது அதன் அடையாளமாக மாற்றப்படுகின்ற ஒருவர் லமீன் யமால். அவர் 19ஆம் இலக்கத்தோடு பார்சிலோனாவின் முன்கள வீரராக இப்போது லியோனல் மெஸ்ஸியின் பெருமை கொண்டு அடுத்தவராக இருக்கின்றார். லியோனல் மெஸ்ஸியினால் தொட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை என்று சொல்லி பல பேர் இங்கே சொல்கிறார்கள். எனவே ஒரு சுவாரஸ்யமான விடயம் தானே அது. எனவே இந்த மோதல் ஒரு தலைமுறை மோதலாக இடம்பெறப் போகிறது. முதல் தடவையாக லமீன் யமாலை எதிர்த்து ஆடப்போகிறார் லியோனல் மெஸ்ஸி. இதுவே பெரும் எதிர்பார்ப்பை கொண்டு வந்திருக்கிறது. மெஸ்ஸி அந்த சின்ன வயதிலே எப்படியான துருதுருப்பாக ஆடியிருந்தாரோ அதே போல இந்த இளம் வயதிலேயே தனக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்கி இருக்கின்றார் லமீன் யமால். ஆனால் லமீன் யமால் இன்னமும் ஒரே ஒரு கோலை மட்டுமே எடுத்திருக்கிறார் இந்த உலகக்கிண்ணத்திலே. இன்னும் தனக்கான தரத்தை அவர் ஆழமாக பதிக்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த போட்டி அந்த புகைப்படத்தின் காரணமாகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு போட்டியாக இருக்கிறது. இதுபோல இந்த போட்டியை தீர்மானிக்கின்ற அந்த 5 காரணிகளில் ஒன்று லமீன் யமாலுக்கும் லியோனல் மெஸ்ஸிக்கும் இடையிலான மோதலாக இருக்கும். 2 பேர் தான் முன்கடத்தில் கோல்களை உருவாக்குவராக இப்போது இருக்கின்றார்கள். அதுபோல எதிர் அணிகளுக்கு அச்சத்தை கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஒரு பக்கம் லமீன் யமாலை தடுப்பதற்கு அர்ஜென்டினா கடந்த போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் எப்படியான வியூகத்தை தன்னுடைய இங்கிலாந்தின் முன்கள வீரர்களை தடுப்பதற்கு பயன்படுத்தியதோ அதேபோல லமீன் யமாலுக்கு எதிராக ஒரு வியூகத்தை பயன்படுத்தும். ஸ்பெயினை பொறுத்தவரையில் சொல்லவே தேவையில்லை, நிச்சயமாக லியோனல் மெஸ்ஸிக்கு 3 பேரை போட்டு தடுத்து நிறுத்துகின்ற ஒரு வளையத்தை உருவாக்கும். இப்போது இன்னொரு விடயத்துக்கு வருவோம். இந்த லமீன் யமால் மட்டுமல்லாமல் குபாசியும் லாமசியா கலாசாரையிலிருந்து வந்த ஒருவர், அவரோடும் சின்ன வயதிலே மெஸ்ஸி எடுத்துக்கொண்ட புகைப்படம் இப்போது பேசப்படுகிறது. பார்சிலோனா என்பது ஸ்பெயினின் கால்பந்து தொட்டில். அங்கே இருந்து தான் பல குழந்தைகள் உருவாக்கப்பட்டு இங்கே நட்சத்திரங்களாக உருவாகின்றார்கள். அதில் உண்மையில் இம்முறை பார்சிலோனாவும் பெருமைப்படலாம், பார்சிலோனா ரசிகர்களும் பெருமைப்படலாம். லியோனல் மெஸ்ஸி கூட அதை பார்த்து பெருமைப்படுகிறார். இந்த உலகக்கிண்ணத்தில் அதிகமான வீரர்கள் பங்கெடுத்த கழகங்கள் பல இருந்தாலும் இறுதிப் போட்டியிலே 8 வீரர்கள் பார்சிலோனாவிலிருந்து ஆடுகின்றார்கள். மெஸ்ஸியை இப்போது பார்சிலோனா வீரர் என்று சொல்ல முடியாது. அரையிறுதிக்கு கூட அதிகமான வீரர்களை கொண்டு வந்ததாக பார்சிலோனா இருந்தது. அதுக்கு பிறகுதான் அட்லெட்டிகோ மேட்ரிட் 5 வீரர்களை கொண்டு வந்திருந்தது. இப்போது இறுதிப் போட்டி. இந்த இறுதிப் போட்டியை தீர்மானிக்கிறதாக எப்படி இன்று அதிகாலை வேளையில் நிறைவுற்ற அந்த 3ஆம் இடத்துக்கான போட்டி அமைகிறது என்ற விடயத்துக்கு வருவோம். மெஸ்ஸிக்கும் கிலியன் எம்பாப்பேக்கும் இடையில் இந்த தங்க பாதனைக்கான போட்டி ஒன்று நிலவிக் கொண்டிருக்கிறது. அதிகமான கோல்களை ஒவ்வொரு உலகக்கிண்ணத்திலும் பெறுபவருக்கு இந்த தங்க பாதனை வழங்கப்படும். கடந்த 2022 கட்டார் உலகக்கிண்ண போட்டியிலே அதை பெற்றிருந்தவர் கிலியன் எம்பாப்பே. இம்முறை மெஸ்ஸி முந்திக் கொண்டிருந்தார். கிலியன் எம்பாப்பே இட நடுவே முந்தினார், மறுபடி மெஸ்ஸி முந்திவிட்டார்.
மெஸ்ஸி 8 கோல்கள் மற்றும் 4 உதவிகளை வழங்கியிருந்தவர். இப்போது கிலியன் எம்பாப்பே இந்த அதிகாலை வேளையில் இடம்பெற்ற போட்டியிலே 10 கோல்கள் குவிக்கப்பட்ட போட்டியிலே பிரான்ஸ் பெற்றுக்கொண்ட 4 கோல்களில் தன்னுடைய 3 பங்களிப்பை வழங்கியிருக்கிறார். 2 கோல்கள், 1 உதவி. எனவே கிலியன் எம்பாப்பே இப்போது 10 கோல்கள் மற்றும் 4 உதவிகளோடு மெஸ்ஸியை முந்தியிருக்கிறார். இந்த தங்கப்பாதனை தீர்மானிக்கப்படுவது முதலில் அதிகமான கோல் எண்ணிக்கை, அது சமநிலையில் இருந்தால் அடுத்ததாக பார்க்கப்படும் அசிஸ்ட் என்று சொல்லக்கூடிய உதவிகள். எனவே மெஸ்ஸி மீண்டும் தனக்கான தங்கப்பாதனையை பெற்றுக்கொண்டதாக இருந்தால் 2 கோல்களையாவது குறைந்தபட்சம் பெற வேண்டும். எனவே 10 கோல்கள் எம்பாப்பேயை சமப்படுத்தி விடுவார். ஆனால் 2 பேருக்கும் இடையில் 4 கோல்கள் உதவி வழங்கப்பட்டதாக 4 அசிஸ்ட் இருக்கிறது. எனவே இது டை ஆகி இருக்கிறதே. அடுத்த கட்டம் என்ன பார்க்கப்படும் என்று சொல்லி பார்த்தால் அடுத்து குறைந்தளவு நிமிடங்கள் ஆடியவருக்கு தான் இந்த விருது வழங்கப்படும். குறைந்தளவு நிமிடங்கள் என்று பார்த்தால் இப்போது மெஸ்ஸி கிலியன் எம்பாப்பே விட 57 நிமிடங்கள் குறைவாகத்தான் ஆடியிருக்கிறார். ஆனால் ஸ்பெயின் அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியிலே மெஸ்ஸி நிச்சயமாக 90 நிமிடங்களுக்கு குறைவாமல் ஆடுவார். நிச்சயமாக 90 நிமிடங்கள், மேலதிக நேரம் போனால் அத்தனை நிமிடங்கள் ஆடப்போகிறார். எனவே 2 கோல்கள் மட்டும் போதாது, 2 கோல்களுக்கு மேலதிகமாக ஒரு உதவியையும் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் 3 கோல்களை பெற வேண்டும். அதாவது மெஸ்ஸி ஹேட்ரிக் அடித்தால் தான் தங்கப்பாதனை அவர் வசமாகும். எனவே இது இந்த உலகக்கிணத்தின் இறுதிப் போட்டியை சில வழிகளில் தீர்மானிக்கும் ஒரு விடயமாக அமையலாம். ஆனால் மெஸ்ஸியை பொறுத்தவரையில் தனிப்பட்ட புகழுக்காக, தனிப்பட்ட சாதனைகளுக்காக எப்போதும் பாடுபடுவர் கிடையாது என்பது அவரது ரசிகர்களை தாண்டி அனைவருக்கும் தெரிந்தது. இது உலகக்கிணத்தின் அரையிறுதி போட்டி, அதுக்கு முந்தைய காலிறுதிப் போட்டி ஆகியவற்றில் மெஸ்ஸி கோல்களை பெறவில்லை, ஆனால் உதவிகளை உருவாக்கியிருந்தார். இப்போதைக்கு இந்த அர்ஜென்டினா அணி பெற்றுக்கொண்ட 19 கோல்களில் மெஸ்ஸி கோல்கள் உருவாக்குவதற்கு 12 கோல்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார். அதே போல தான் பிரான்ஸ் பெற்றுக்கொண்ட 20 கோல்களில் கிலியன் எம்பாப்பே 12 கோல்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார். இன்றைய போட்டியில் கிலியன் எம்பாப்பே ஆடக்கூடாது, அவருக்கு ஓய்வு வழங்க வேண்டும் என்று சொல்லி தான் தீர்மானித்திருந்ததாக பயிற்றுவிப்பாளர் டிஷாம் சொல்கிறார். ஆனால் கிலியன் எம்பாப்பே ஒரு அணித்தலைவராக, ஒரு வீரராக வந்து பயிற்றுவிப்பாளரிடம், கோச் நான் ஆடப்போகிறேன், எனக்கு தனிப்பட்ட இலக்கு ஒன்று இருக்கிறது, பிரான்ஸுக்கு 3ஆம் இடத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதை வெளியே நான் இந்த தங்கப்பாதனை விருதுக்கு போட்டி போட்டு அந்த சாதனை படைக்க இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சாதனை படைத்தது தங்கப்பாதனையில் மட்டுமல்ல, மெஸ்ஸி பெற்றுக்கொண்ட உலகக்கிண வரலாற்றில் அதிகூடிய கோல்களை குவித்தவர் அந்த பட்டியலிலும் இப்பொழுது 1ஆம் இடத்துக்கு வந்துவிட்டார் எம்பாப்பே. மெஸ்ஸி 21 கோல்கள், எம்பாப்பே 22 கோல்கள். எனவே அதையும் தாண்ட வேண்டிய ஒரு கட்டாயம் மெஸ்ஸிக்கு இருக்கிறது. இல்லாவிட்டால் அதை தாண்ட வேண்டி ஒரு தேவை இருக்கிறது சாதனை படைப்பதாக இருந்தால். ஆனால் அது அவரது தனிப்பட்ட இலக்காக இருக்குமா, இல்லாவிட்டால் அர்ஜென்டினா வெல்ல வேண்டியதான் இலக்காக இருக்குமா என்று கேட்டால், இன்று மெஸ்ஸி தன்னுடைய சகாக்கள் அத்தனை பேரையும் அழைத்து, அர்ஜென்டினாவின் முழு குழாமையும் அழைத்து, தனிய வீரர்கள் மட்டுமல்ல, உதவியாளர்கள், அணியின் முகாமைத்துவத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அழைத்து ஒரு சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்து ஒரு பெப் டாக் என்று சொல்லக்கூடிய போட்டிக்கு முன்னர் செல்வதற்கு ஒரு உரை, ஒரு எழுச்சி உரை, போருக்கு முதல் செல்லும்போது ஒரு எழுச்சி உரை நிகழ்த்தப்படுமே, அப்படி ஒரு மன்னன் நிகழ்த்துகின்ற எழுச்சி உரை போல ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். எப்படியாவது இது வென்றியாக வேண்டும், நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கின்ற, என்னோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்கின்ற இறுதிப் போட்டியாக இது அமையும். அதாவது அவர் தீர்மானித்து விட்டார், இந்த உலகக்கிண்ண இறுதி தான் தன்னுடைய உலகக்கிண்ண இறுதிப் போட்டி என்று. சர்வதேச இறுதிப் போட்டியாக இல்லையா என்பது அடுத்த கட்டம். எனவே இப்படியான மகத்துவமான நாள் ஒன்றில் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு எங்களது இறுதி வியர்வை, இறுதி இரத்தம் வரை இந்த போட்டியிலே போரிட்டு காட்ட வேண்டும், வெற்றி என்பதை இலக்காக கொண்டு ஆட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு எழுச்சி மிகுந்த, உணர்ச்சி மிகுந்த தருணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே அணி ஒன்றுபட்டு செயற்படும், மெஸ்ஸிக்காக போர்க்களம் கூட புகுவோம் என்று அர்ஜென்டினா வீரர்கள் சொன்னது உலக புகழ் பெற்ற வாசகம். அவர்கள் அதை உண்மையில் நிறைவேற்றி காட்ட இந்த நாளில் முனையக்கூடும். மெஸ்ஸிக்கு கோல்களை உருவாக்கி அவர்கள் கொடுக்கக்கூடும், வழமையாக மெஸ்ஸி உருவாக்கி கொடுக்கின்ற கோல்கள். ஆனால் இது எந்த விதத்திலும் அர்ஜென்டினாவின் வெற்றிக்கான சிந்தனையை சிதறடித்து விடக்கூடாது. இதனால் தான் நான் சொல்கிறேன், இது ஒரு விதமான தாக்கத்தை இந்த போட்டியில் செலுத்தும் என்று. என்றாலும் கிலியன் எம்பாப்பேயை பொறுத்தவரையில் மெஸ்ஸியின் சாதனையை உடைத்திருப்பது பற்றி அவருக்கு மகிழ்ச்சி தான். அவர் இந்த சாதனையை உடைக்க வேண்டும் என்ற உத்துவத்தோடு இருந்தவர் தான். ஆனால் அவர் சொல்கின்றார், இந்த சாதனை தற்காலிகமானது என்று சொல்லி எனக்கு தெரியும், இறுதிப் போட்டியிலே மெஸ்ஸி எப்படியும் கோல்கள் அடிக்கப் போகிறார் என்று சொல்லி அவர் சொல்கின்றார். இது மெஸ்ஸியின் மீது உள்ள நம்பிக்கை ஒரு பக்கம், அதுபோல இயல்பான விடயம், தானும் அவரும் முந்திக் கொள்ளலாம் என்று மாறி மாறி முந்திக் கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. ஆனால் கிலியன் எம்பாப்பேயை பொறுத்தவரையில் அவருக்கு இப்போதுதான் 27 வயது. மெஸ்ஸிக்கு இதுதான் இறுதி உலகக்கிண்ண போட்டி என்ற அடிப்படையில் எம்பாப்பே அடுத்த 2030ஆம் ஆண்டோ 2034ஆம் ஆண்டோ மீண்டும் இந்த சாதனையை அவர் வசப்படுத்துவார் என்று உலக கால்பந்து ரசிகர்களுக்கு தெரியும். அவரிடம் அதற்கான திறமையும் வேகமும் நிச்சயமாக இருக்கிறது. மெஸ்ஸிக்கு எவ்வாறு அவரது அணி ஒன்றுபட்டு ஒத்துழைத்து அவரது சாதனைகளுக்கும் உதவி கொண்டு தங்களது வெற்றிகளுக்கும் உதவி கொண்டு செல்கின்றதோ, அதே போலத்தான் பிரான்ஸ் அணியும் எம்பாப்பேக்கு பின்னால் எப்போதும் திரண்டிருக்கிறது. பயிற்றுவிப்பாளர் மாறினாலும் எம்பாப்பே ஒரு நல்ல தலைவராக அந்த அணியை வழிநடத்தி கொண்டு செல்ல போகிறார் என்று சொல்லி தெளிவாக தெரிகிறது. கிலியன் எம்பாப்பே உடைத்த மெஸ்ஸியின் சாதனை பற்றி சொல்லும்போது இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. மைக்கேல் ஒலிசே மிக நீண்ட காலம் நிலைத்திருந்த பேலேயின் சாதனையை முறியடித்திருக்கிறார். கருப்பு தங்கமான பீலே, இல்லாவிட்டால் பேலே, அவர் 6 உதவிகளை வழங்கியிருந்தார் ஒரு உலக கிண்ணத்திலே. அதுதான் உலக கிண்ண சாதனை.
இப்போது மெஸ்ஸி 4 உதவிகளை வழங்கியிருக்கிறார். ஜீகோ மரடோனா இதுக்கு முதல் 1986ஆம் ஆண்டு உலகக்கிணத்தில் 5 உதவிகளை வழங்கியிருந்தார். ஆனால் பேலேயின் சாதனை தான் 6 உதவிகள் சாதனையாக இருந்தது. அதை முறியடித்துக்கிட்டார் பிரான்சின் ஒலிசே 7 உதவிகளை வழங்கியிருக்கிறார் நேற்றைய போட்டியோடு சேர்த்து. இதுவரை நான் சொன்ன விடயங்கள், அதுபோல இப்போது சொல்லப்பட்டிருக்கின்ற தகவல்கள், தரவுகள், நீங்களாக ஒரு அனாலிசிஸ் ஒரு செய்து வைத்திருப்பீர்கள். இந்த போட்டி இப்படித்தான் இடம்பெறும், இந்த அணிக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது, இல்லை இறுதிப் போட்டி என்ற காரணத்தால் விறுவிறுப்பாக இருக்கும் என்றெல்லாம் எதிர்பார்த்திருப்பீர்கள். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், எந்த அணி உலக கிண்ணத்தை வெல்ல போகிறது, எந்த அணிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அணியாக அர்ஜென்டினா தெரிகிறது. ஆனால் அர்ஜென்டினா இதுவரை கடந்து வந்த அணிகளில் ஒன்றாக ஸ்பெயினை கருத முடியாது. ஸ்பெயின் அணி பலம் குறைந்தது போல இருக்கிறது. ஆனால் ஸ்பெயின் சில வழிகளில் அர்ஜென்டினாவை மடக்கி போடக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்கு. ஒரு விடயம் மட்டும் உறுதி, 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அணிகள் மோதிக்கொண்டு ஒரு விடயம் மட்டும் உறுதி, 3ஆம் இடத்துக்கான போட்டியில் 10 கோல்கள் குவிக்கப்பட்டதைப் போல கோல் மழை பொழிகின்ற ஒரு போட்டியாக இந்த போட்டி அமையாது. இறுக்கமான போட்டியாக இருக்கும். சில வேளைகளில் ஒற்றை கோலினால் தீர்மானிக்கப்படக்கூடிய போட்டியாக இருக்கும். ஆனால் மிக விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும் என்பது மட்டும் உறுதி. எந்த அணிக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது? உங்களது கருத்துக்களை பார்த்து நானும் அறிந்து கொள்கிறேன். இந்த உலகக்கிண இறுதிப் போட்டி 2 அணிகளுக்கும் பல்வேறு விதங்களில் முக்கியமானது. ஒன்று, அந்த உலகக்கிணத்தை கொண்டு செல்வது மட்டுமல்ல, அர்ஜென்டினாவுக்கு இது 4வது உலகக்கிணமாக அவர்களது டி-ஷர்ட்டிலே 4வது நட்சத்திரத்தை கொண்டு வரும். மெஸ்ஸிக்கு தனிப்பட்ட முறையில் 2வது உலகக்கிணமாக அமையும். அதுபோல ஸ்பெயினுக்கு இது 2வது உலகக்கிணம். 2010க்கு பிறகு 16 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களது பொற்கால தலைமுறை ஒரு உலகக்கிணத்தை வென்று கொடுத்த பிறகு இந்த இளைய தலைமுறை இன்னும் ஒரு உலகக்கிணத்தை வெல்ல போராடுகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் 2 அணிகளுக்கு வென்றைய வெற்றி எவ்வளவு முக்கியமானதுன்னு சொன்னால், 1958, 62 2 உலகக்கிணங்களை அடுத்தடுத்து பிரேசில் வென்ற பிறகு எந்த ஒரு அணியுமே அடுத்தடுத்த உலகக்கிணங்களை வென்றதில்லை. அந்த சரித்திர சாதனையை படைக்கக்கூடிய வாய்ப்பு மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணிக்கு, லியோனல் ஸ்கலோனியின் அர்ஜென்டினா அணிக்கு இருக்கிறது. அதை அவர்கள் லேசில் விடப்போவதில்லை. 1978, பிறகு 86, அதுக்கு பிறகு 2022 என்று 3 உலகக்கிண்ணங்களை ஒரு சின்ன சின்ன இடைவெளிகள் எடுத்த பிறகு அடுத்தடுத்த உலகக்கிண்ண இறுதிக்கு வந்த பிறகு அதை விட்டுவிட்டு போக அவர்கள் தயாராக இல்லை. அதேபோல் ஸ்பெயினை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு மிகப்பெரும் உலக சாதனை, லேசில் மற்ற அணிகளால் நெருங்க முடியாத சாதனையை அவர்கள் நெருங்கி வந்திருக்கின்றார்கள். அதாவது தொடர்ச்சியான தோல்வியுறாத பயணம். இப்போது 37 போட்டிகளில் அவர்கள் தோல்வியுறாமல் தொடர்ந்து பயணித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அது இத்தாலியோடு சமப்பட்டிருக்கிறது. அதை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு, 38வது தொடர்ச்சியான வெற்றி இல்லாவிட்டால் தோல்வியற்ற ஒரு போட்டி என்ற சாதனை நிறைவேற்ற இன்று நள்ளிரவை தாண்டி இடம்பெறுகின்ற இந்த இறுதிப் போட்டி இவர்களுக்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். இந்த உலகக்கிண இறுதிப் போட்டியை தீர்மானிக்கக்கூடிய 5 முக்கியமான காரணிகளில் ஒன்றை முதலிலேயே சொல்லியிருந்தேன். மெஸ்ஸி, யமால் இந்த 2 பேருக்கு இடையிலான முன்கள மோதல். இன்னும் 4 முக்கியமான காரணிகள் இதோ. லமீன் யமால் மற்றும் ஒயர்சபால் ஆகியோருக்கும் அர்ஜென்டினாவின் பின்கடத்துக்கும் இடையிலான மோதல். அர்ஜென்டினாவின் பின்களம் நான் உங்களுக்கு அரையிறுதிப் போட்டிக்கு முன்னதாக அடிக்கடி சொல்லியிருந்தேன். அவர்களது மிக பலவீனமான ஒரு நிலை அந்த பின்களம். லேசில் உடைத்து விட்டு செல்லக்கூடிய அணிகள் இருந்தன. கேபோ வெர்டே, எகிப்து, சுவிட்சர்லாந்து ஆகிய அணிகள் கூட கோல்களை எடுத்திருந்தன. ஆனால் அரையிறுதிப் போட்டியில் அவர்கள் வேறு வடிவம் எடுத்துக்கொண்டார்கள். ஆரம்பத்திலே மூர்க்கமாக ஆடி இங்கிலாந்து அணியை நிலைகுறைய செய்த பிறகு இலகுவாக அந்த ஒரு கோலை கொடுத்த பிறகு இலகுவாக வென்றது அர்ஜென்டினா. அதுக்கு பிறகு அவர்களது பின்களம் உறுதியானது, எஃகு போல உறுதியானது. இப்போது இந்த டக்லியோ ஃபீகோவின் தலைமையில் இருக்கின்ற அர்ஜென்டினாவின் பின்களமானது உறுதியாகத்தான் இருக்கிறது. மான்டியல் மற்றும் ரொமேரோ ஆகியோரும் கடந்த போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக காட்டிய அதே மூர்க்கத்தனத்தை ஸ்பெயின் அணிக்கு எதிராகவும் வெளிப்படுத்துவார்கள். ஸ்பெயின் அணி பொதுவாக பாசிங்கில் நம்பியிருப்பது. அதுபோல் அவர்களது மூர்க்கத்தனமான ஆட்டம் பின்கடத்தில் இருக்கிறது. அவர்களது பின்கடம் அவ்வாறு மூர்க்கத்தனமாக இல்லாவிட்டாலும் கூட உறுதியானது. அர்ஜென்டினாவின் முன்கடத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வல்லமை கொண்டது. அதுபோல் ஸ்பெயினின் கோல் காப்பாளர் ஒரு மிகச்சிறந்தவர் உனாய் சிமோன் இப்போது உலக சாதனை படுத்தி இந்த உலக கிண்ணத்தின் தங்க கையுறையை ஏற்கனவே வாங்கிவிட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. எனவே இந்த மோதல்கள் கவனிக்கக்கூடியது. அர்ஜென்டினாவின் முன்கடத்துக்கும் ஸ்பெயினின் பின்கடத்துக்கும் இடையிலான மோதல். அதுபோல் ஸ்பெயினின் இளைய முன்கடம் அவர்களது லமீன் யமாலும் ஒயர்சபால் பெரிய அளவில் அறியப்படாத ஆனால் இந்த உலக கிண்ணத்தில் 5 கோல்களை அடித்திருக்கின்ற நட்சத்திரம் அவருக்கும் அர்ஜென்டினா அணிக்கும் பின்கடத்துக்கும் இடையிலான மோதல். இது ஒன்று. இரண்டாவதாக 2 அணிகளின் பயிற்றுவிப்பாளர்கள் எடுத்திருக்கின்ற வியூக அடிப்படை. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வியூகங்களை தான் உருவாக்க போனார்கள். 4-1-3-2 இல்லாவிட்டால் 4-2-4 என்று அடிக்கடி மாற்றிக்கொள்ளார்கள் தங்கள் ஃபார்மேஷனை. ஆனால் அவர்களது கிடுக்கிப்பிடி வலையமைப்பு மிக முக்கியமானது. அர்ஜென்டினா வேகமாக ஒரு காட்டாற்று வெள்ளம் போல அடித்துக் கொண்டு செல்வார்கள். இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்தது உங்களுக்கு தெரியும். ஸ்பெயினை பொறுத்தவரையில் அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக ஆடி எதிரணியை வளைத்து பிடித்து ஒரு பத்ம வியூகம் போல முற்றுகையிடுவார்கள். ஆனால் 2 அணிகளிடம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரும் ஒற்றுமை என்னவென்று சொன்னால் 80வது நிமிடத்துக்கு பிறகு மிகப்பெரும் வேகம் எடுப்பார்கள்.
அந்த 80 நிமிடங்கள் வரை எந்த அணி போட்டிகளை ஆதிக்கம் செலுத்தினாலும் கடைசி 10 நிமிடங்களில் இல்லாவிட்டால் கடைசி 15 நிமிடங்களில் போட்டியை தங்கள் வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய வேகமான ஆற்றல் இவர்களிடம் இருக்கிறது. இதனால் தான் ஸ்பெயின் தன்னுடைய சூப்பர் சப்பாக மிக்கேல் மெரினோவை இறக்குவது வழக்கம். அர்ஜென்டினா அப்படியே இப்போது ஒரு சூப்பர் சப்பாக லவுட்டோரோ மார்டினஸை வைத்திருக்கிறது. இதெல்லாம் கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான யுக்திகளாக சொல்லப்படக்கூடியவை. இந்த விடயம் இரண்டாவது இல்லாவிட்டால் மூன்றாவதுன்னு சொல்லும். காரணம் மெஸ்ஸி யாமாலை நான் முதலாவதாக சொல்லிவிட்டேன். இனி 2 முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. 2 அணிகளின் மத்திய கட வீரர்களுக்கு இடையிலான மோதல். ஸ்பெயின் அணியை பொறுத்தவரையில் காலாகாலமாக அவர்கள் மத்திய கடத்தை நம்பித்தான் தங்களது வெற்றிகளை அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். வெற்றிகளுக்கான அடித்தளமே அந்த மத்திய கடத்திலிருந்து இடப்படுவது. அது ஒன்று டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸாக இருக்கும், இல்லாவிட்டால் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸாக இருக்கும். அவர்கள் சில வேளைகளில் தேவைக்கேற்ப விங்கர்ஸாகவும் செயற்படுவார்கள். சில வேளைகளில் கோல் குவிப்பும் இயந்திரங்களாக மாறுவார்கள். இப்போது அவர்கள் டேனி ஓல்மோவை அப்படியான ஒரு வித்தையாக பயன்படுத்துகிறார்கள். இதுபோல் ஃபேபியன் ரூயிஸ், ராட்ரி இந்த 2 பேருமே அந்த ஸ்பெயினின் மத்திய நிலையை மிக உறுதியாக வைத்திருப்பவர்களாக இருக்கிறார்கள். அர்ஜென்டினாவை பொறுத்தவரையில் ராஜடி போல மெக்காலிஸ்டர் தான் கடந்த போட்டிகளில் அவ்வாறு செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். அர்ஜென்டினா திடீரென்று கடந்த அரையிறுதிப் போட்டியில் அந்த விடயத்தை மாற்றியது. ராஜடி போலை வெளியே எடுத்து அவரை இடைவேளைக்கு பிறகு உள்ளே கொண்டு வந்தது. ஆனால் இடைவேளைக்கு பிறகு அவர் வந்த பிறகுதான் போட்டியில் ஒரு தனி வேகம் எடுத்தது. மெஸ்ஸியும் ரைட் சைடுக்கு மாறி வலது பக்கத்துக்கு மாறி கோல்களுக்கு உதவியை வழங்க ஆரம்பித்திருந்தார். ஆனால் ஸ்பெயினின் ராட்ரி அணித்தலைவர் எவ்வாறு பல்வேறு உதவிகளை செய்து இடைக்களத்தை நிர்வகித்துக் கொண்டு ஒரு தலைவராக அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துகிறாரோ அதுபோல் அர்ஜென்டினா அணியை பொறுத்தவரையில் மெஸ்ஸிக்கு பிறகு 2வது தலைவர் போல கடந்த போட்டியிலும் செயற்பட்டு ஒருவர், முக்கியமாக முதலாவது கோலை பெற்றுக் கொடுத்த ஒருவர், மெஸ்ஸியின் உதவியை பெற்றுக்கொண்டு என்சோ பெர்னாண்டஸ் அந்த மத்தியகள நிர்வாகியாக மிகச்சிறப்பாக செயற்படுகிறார். எனவே இந்த மத்தியகள மோதல் மிக முக்கியமாக போட்டியை தீர்மானிக்கக்கூடியதாக அமையும். மெஸ்ஸி கூட சில வேளைகளில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கோல்களை பெறுவதற்காக, காரணம் இந்த உலகக்கிடம் தான் அதிகமான பாக்ஸுக்கு வெளியே பெறப்பட்ட கோல்களை கொண்ட உலகக்கிடமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அவ்வளவு தூரம் டிஃபென்சிவை உறுதிப்படுத்திய அணிகளாக இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் மெஸ்ஸி கூட சில வேளைகள் இடைக்கள வீரராக ஆடுவார். அப்படியான சூழ்நிலையில் இன்றைய போட்டியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த இடைக்களம் அமையும். அப்போது பலன் டியோரை வென்ற ராட்ரி இப்போதைய ஸ்பெயின் அணியின் தலைவர், அதுபோல் அர்ஜென்டினா அணியின் தலைவர் மெஸ்ஸி ஆகியோருக்கு இடையில் இடைக்களத்தில் நிலவ போகின்ற மோதலை பற்றியும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பார்க்கலாம். 5வது இறுதியுமான இந்த போட்டியை தீர்மானிக்கின்ற சக்தி லியோனல் மெஸ்ஸி. அவரை பற்றி வேறு விடயங்கள் நாங்கள் வர்ணிக்க வேண்டிய தேவை கிடையாது. அவரை சுற்றியே இந்த போட்டியின் மையம் இருக்கும். ஸ்பெயின் அணியும் அவரை எப்படியாவது முடக்கி போட்டுவிட தன்னுடைய திட்டங்களை வகுத்திருக்கும். மெஸ்ஸி அதிலிருந்து எவ்வாறு உச்சி என்று கோல்களை எடுப்பார், இல்லாவிட்டால் கோல்களை எடுத்து கொடுப்பார் என்பதை தான் இந்த உலகம் பார்க்க போகுது. ஒரு சின்ன உதாரணம், மெஸ்ஸியை பற்றி எவ்வளவு தூரத்துக்கு இந்த உலகக்கிடம் கிரேஸாக ஒரு பித்து பிடித்தது போல அவரை பற்றியே மிக பெரும் ஆர்வம் கொண்டதாக இருக்கிறது என்பதற்கு நேற்று அவர் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பு ஒரு முக்கியமான ஆதாரம். ஊடக சந்திப்புக்கு வருகிறார் மெஸ்ஸி. அவரை பேச விடாமல், ஊடகவியலாளர்கள் அவரிடம் எந்த ஒரு கேள்வியையும் கேட்க விடாமல் எழும்புகின்ற ஆரவாரத்தை பாருங்கள். இது மெஸ்ஸியின் ரசிகரிடம் தேசிய கீதமாக மாறி போயிருக்கிறது. ஒரு விடயம் சொல்கிறேன், 2வது முன்னோட்டம் முழுமையான தரவுகளோடு சாதனை குறிப்புகளோடு வரும். அப்போது அணிகளின் நிலவரம் யார் யார் ஆடப்போகின்றார்கள் என்பது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும்போது அதை கொண்டு வருவேன். இந்த முன்னோட்டத்தில் நான் குறிப்பிட்ட விடயங்களில் உங்களுடைய கருத்துக்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய கேள்விகள், இல்லாவிட்டால் உங்களுடைய விமர்சனங்கள் இருந்தால் கீழே காமெண்ட்ஸாக பதியுங்கள். ஒரு சுவாரஸ்யமான இறுதிப் போட்டி இருக்கிறது. அந்த இறுதிப் போட்டி குறித்த இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்கள், இதிலே விடப்பட்ட சில தகவல்கள் ஆகியவற்றை இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் அடுத்த காணொலியாக கொண்டு வருகிறேன். அதில் பல புதிய விடயங்கள் இருக்கலாம், புதிய அப்டேட்ஸ் இருக்கலாம். நீங்கள் இங்கே கேட்க போகின்ற கேள்விகள் மற்றும் கமெண்ட்ஸில் வரப்போகின்ற கருத்துக்களுக்கான பதில்களும் அங்கே இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.